கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல பேச்சாற்றல், நல்ல ஒரு திறமை, வாதாடக்கூடிய அந்த திறமை, நகைச்சுவையாக பேசக்கூடிய அந்த திறமை, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனநிலையை புரிந்து அதற்கேற்ப பேசக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை மனமார்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. யாருடைய மனதையுமே புண்படுத்த மாட்டாங்க. புண்படுத்தாமல் பேசுறது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வாக்கு திறமை படைத்தவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது புதனோட ராசி அப்படிங்கிறதுனால புதன் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா வெளி இடத்துல இருக்கிறது, அதே மாதிரி ஒரு உறவுகளுடைய வீட்டில் போய் இருக்கிறது, அடுத்தவங்களுடைய உழைப்பில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உழைச்சி முன்னுக்கு வரணும், தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் நிறைந்த ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சம்பாரித்து தானே வச்சுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இருக்காது. 100 ரூபா சம்பாதிக்கினாலும் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்துட்டு அதற்கேற்ப தான் செயல்படுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனித்திருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, வருகின்ற வாரத்தில் நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, தொழில் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும், மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வருது இல்லையா, அந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லலாம். அதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது ராசியில் உங்களுடைய ராசிநாதனான புதனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த பண பிரச்சனை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் உங்களுடைய தைரியம் அதிகமாகவும் எடுக்கிற காரியத்தெல்லாம் சக்ஸஸாக கொண்டுட்டு போவீங்க. ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய மனோதைரியம் அதிகமாகும். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதனால் தொழிலில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆளுமை திறன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் காலந்தாழ்ந்து எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. ஏன்னா கடந்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் கரெக்டான டைமில் செய்து முடிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் அந்த வேலையோ ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ செய்ய முடியாமல் கொஞ்சம் தாமதமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டிருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் கரெக்டான டைமில் எல்லா வேலையும் செய்வீங்க. இந்த வேகம் அதிகமாகும். ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கிறார், வேகத்தை அதிகப்படுத்துவார். கரெக்டான டைமில் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. டக்குன்னு எல்லா முடிவும் எடுப்பீங்க. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிப்பீங்க. ரொம்ப ஆராய்ச்சி எடுக்கிறதுக்காக நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசினர்கள் வேகமாக எல்லா விஷயத்துலேயும் செயல்படுவீங்க. திடீர்னு ஒரு சில விஷயத்துக்காக கொஞ்சம் கோவப்படலாம். கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அந்த உங்களுக்கு வரும்.
புதுசாக ஒரு சில முயற்சியெலாம் ஈடுபடுவீங்க. அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக வருகின்ற வாரத்தில் ஏற்படும். இது ஒரு அலைச்சலாக இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு யோகமான பயணமாக தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் மீண்டும் வந்து உங்களுடைய வியாபார தொழிலுக்காக வருவாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. உத்தியோகத்தில் என்ன கொஞ்சம் அதிகமான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உழைப்பை அதிகமாக போட்டிங்கன்னா அதற்கேற்ற லாபங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணியாளர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா பேசும்போதே கொஞ்சம் கோபமாக நீங்கள் ஏன் அப்படிங்கிற மாதிரி அதிகாரமாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எப்பவுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சை தடிமனாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் கோபதாபங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய குடும்பத்துக்கும் அது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில திட்டமிடுதல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்வீங்க. அதை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திட்டமிடுதலை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக நீங்கள் சிந்தித்து செயல்படணும். அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த நெருக்கடி நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். அலைச்சல் இருக்குது, போதுமான உழைப்பை போடுறேன் ஆனால் போதுமான வருமானம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மிதுன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அலைச்சலுக்கும் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்துல கட்சி மேலிடத்துலேருந்து கூட நல்ல பெயர் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். இந்த காலத்தில் ஏனோ தானோன்னு இல்லாமல் அந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பண தேவையும் பூர்த்தியாகக்கூடிய அமோகமான ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக நம்ம ஒரு மனை வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாடங்களை படிக்கும்போதே புரிந்து படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ உங்களுடைய பெற்றோர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. சக மாணவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் இருக்கிறதுனால சக மாணவர்கள் மூலிமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சலசலப்புகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சு திறமை அப்படி இருக்குது. பேசிய பல காரியங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், ஒரு சிலருக்கு டயர்ட்னஸ் அதிகமாகும். என்றோ ஒரு நாள் நீங்கள் செஞ்ச வேலைக்காக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் உழைப்பை போட்டிருப்பீங்க, அதற்கான வருமானம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால இல்லத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்வான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமே நம்மளுடைய
மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. இதற்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் அக்கம் பக்கம் உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் நடக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மற்றவங்களாம் மனதை நோகடிச்சாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி எதிர்பாராமல் ஒரு சிலரால் சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் தடிமன் இருக்கும். அதனால் ஒரு சிலருடைய மனதை நோகடிக்கிற மாதிரி உங்களையே அறியாமல் பேசுவீங்க. பொதுவாகவே உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய மனதை புரிஞ்சு யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் பேசக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் தடிமன் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளியில் பயணம் போகும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த காரியம் தடைபட நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை பளு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய முன்ஜென்ம பாவம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான யோகமான கிரக அமைப்பு. இதை மட்டும் செய்யுங்க.